ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே வேர்ட்ஸ், வார்த்தை. தமிழில் ஒரு திருக்குறள் இருக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ஆமாங்க, வள்ளுவன் அன்றே எழுதிட்டு போனாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நம்ம ஒருத்தவங்களை அடிச்சிடலாம், ஒருத்தவங்களை காயப்படுத்திடலாம், ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிடலாம். இப்படி அடித்து ஹர்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் சீக்கிரம் ஆறிடும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் தெரியாமல் நீங்கள் அவங்கள சபிக்கிறதோ, இல்லை டவுனாக பேசுகிறதோ, இல்லை அவமானப்படுத்துறதோ, இல்லை அந்த வார்த்தையினால நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுறீங்கன்னா அது இருதயத்தில் இருக்குமோ, அந்த இருதயம் அதை காயப்பட்டுரும். நீங்கள் அவங்களுக்கு என்னதான் நன்மை செஞ்சாலும், நீங்கள் என்னதான் அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும், அந்த வார்த்தை மன்னிச்சிருவாங்க. ஆனால் அன்னைக்கு பேசினவன் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு நீங்கள் பேசின அந்த வார்த்தை அந்த இதயத்தில் இருந்துகிட்டே இருக்குமோ. பி காஷியஸ் இன் வாட் யூ ஸ்பீக். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். பிகாஸ் அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதை திருப்பி அள்ள முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல உங்களை யாராவது கோவப்படுத்துகிறான்னா, டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் பி காம் அண்ட் ஜஸ்ட் பி சைலண்ட். அந்த இடத்துலேருந்து நீங்கள் கூடுமானால் வெளியே வர பாருங்கள். கோவத்தினால சில வார்த்தைகளை விடும்போது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் அந்த கோவத்தோட சில வார்த்தைகளை சொல்லிட்டு வந்துடுவீங்க. பட் ஆனால் அந்த வார்த்தை குத்துங்க உள்ள, ரொம்ப ஹர்ட் பண்ணும். அதனால் வார்த்தையில் ரொம்ப காஷியஸாக இருங்க. இந்த நாக்கு, நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுமோ. எல்லாத்துக்கும் நர்வ்ஸ் இருக்கும். இந்த நாக்குக்கு நர்வ்ஸ் இல்லை. ஈஸியாக வாயை விட்டு வெளியில் வந்துடும். அதனால் இந்த பற்கள்லாம் இருக்குல்ல, இந்த உதடெல்லாம் இருக்குல்ல, இது பைபிளில் ஒரு அழகான வேர்ஸ் இருக்கு. வார்த்தை என் வாய்க்கு காவல் வைங்கன்னு தாவீதுக்காரர் சொல்லியிருப்பார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, அவர் வீணா எதுவும் பேசிடக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்பாராம், என் வாய்க்கு கால் வைங்க அப்படின்னு. ஸோ நானும் ஆண்டவர்கிட்ட இதுதான் கேட்குறேன், என் வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு. நம்ம பேசுறது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம பேசுறது பிறருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கணும். நம்ம பேசுறது ஒரு அன்பின் வார்த்தைகளாக இருக்கணும். நம்ம பேசுறது ஒரு அன்பின் வெளிப்பாடான வார்த்தைகளாக இருக்கணும். நம்ம பேசுறது ஒருத்தவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதா இருக்கணும். நம்ம பேசுறது ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கணும். பிறர் ஹர்ட் பண்ணி சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பிறரை நேசித்து சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஹர்ட் ஆகாதபடி உங்கள் வார்த்தைகள் இருக்கணும். நீங்கள் இருதயத்தில் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் வாயின் வழியாக நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுடைய இருதயங்களை உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்தமாக ஒரு நல்ல பீப்புள் சரௌண்ட் பண்ணி அவங்களோடு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு நல்ல சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நிறையா பீப்புள் உங்களுக்காக இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நல்லதை எடுத்துக்கோங்க. எல்லாரிடத்திலும் நல்லது இருக்கும்னு இல்லை. என்கிட்டையும் சில ஃப்ளாஸ் இருக்கும், உங்கள்கிட்டையும் சில ஃப்ளாஸ் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் சில ஃப்ளாஸ் இருக்கும். அந்த பிழைகளை நீங்கள்
அவங்களுக்கு உங்கள் கண்ணார நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு பிழையை பார்க்குறீங்கன்னா, பின்னாடி புறம் கூறுறதை தவிர்த்து, அவங்களிடத்துல நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா, அவங்களிடத்துல நீங்கள் உண்மையாலுமே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னா, அவங்களோட பிழையை நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. பட் நீங்கள் சொல்லும்போது, அந்த கன்வே பண்ணும்போது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு ரொம்ப பவர் இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்கள உன்னுடைய வார்த்தையினால் ஒருத்தவங்களை பூஸ்ட்டும் பண்ண முடியும், ஒருத்தவங்களை வீழ்த்தவும் முடியும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதே ஒரு 10 பேர் 100 பேர் சேர்ந்து அதே விஷயத்த சொல்கிறீங்கன்னா அவன் யோசிப்பான். வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 100 பேர் அந்த வார்த்தையை சொன்னாலும், ஒரு பேர் அந்த வார்த்தையை சொன்னாலும், வார்த்தை தான். அது உள்ளே எடுக்கிறதும், அது காயப்படுற மாதிரி வார்த்தைகளை உள்ள சொல்லாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி 100 டைம் யோசிங்க. சொன்ன பிறகு அதை யோசிக்காதீங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். Give importance to the words what you speak. Thank you. Have a nice day.